வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஜெமினி கணேசன் மகள் உடைத்த உண்மை. அவங்க இப்போது தனியார் யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டி இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க தன்னுடைய அப்பாவை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 15 வருஷமாக அப்பாவை நைட்டு எங்கள் வீட்டுக்கு வர விடலை, படாத பாடுபடுத்திய சாவித்திரி. ஜெமினி கணேசன் மகள் உடைத்த உண்மை வைரலாகும் அவங்க கொடுத்த பேட்டி. சாவித்திரி செய்த அட்ராசிட்டியை குறித்து ஜெமினி கணேசன் மகள் கமலா செல்வராஜ் பேட்டி ஒன்றில் ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஹாலிவுட் சினிமாவில் காதல் மன்னனாக வளம் வந்தவர்தான் ஜெமினி கணேசன். சினிமாவில் மட்டுமின்றி ரியல் லைஃப்லையும் இவர் காதல் மன்னன் தான். இவருக்கு 4 மனைவிகள். அதிக மூத்த மனைவியின் பெயர் தான் அலமேலு, 2வது மனைவியின் பெயர் புஷ்பவள்ளி, 3வது மனைவியின் பெயர் சாவித்திரி, 4வது மனைவி பெயர் ஜூலியானா ஆண்ட்ரூ. இதில் ஜெமினி கணேசனுக்கு மூத்த மனைவி 4 மகள்கள், 2வது மனைவிக்கு 2 மகள்கள், 3வது மனைவிக்கு ஒரே மகள், 1 மகள்கள் மட்டுமே இருக்கின்றாங்க. ஜெமினி கணேசன் முதல் மனைவிக்கு மகளாக பிறந்த கமலா செல்வராஜ் தன் தந்தை குறித்தும் சாவித்திரி அவரை என்னென்ன டார்ச்சர் செய்தாங்களோ என்பதை பற்றியும் பேட்டி ஒன்றில் ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதில் அவங்க கூறியது, சினிமா துறையில் இருந்த அத்தனை பெண்களுக்கும் என் அப்பா மேலே ஒரு கண் இருக்கும். அவரை பார்க்காத மயங்காத பெண்களே கிடையாது. சாவித்திரி இரவு கொட்டுமலையில் கூட எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்த பெண் தான் சாவித்திரி. அவர் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அவங்க தாலி கட்டி மனைவியாக வாழ்க்கை கொடுத்தார். சாவித்திரிக்கு கையெழுத்து போட தெரியாது, தமிழ் பேச தெரியாது. அதையெல்லாம் அவளுக்கு கற்றுத்தந்தது என் அப்பா தான். மேலும் அவருக்கு கார் ஓட்டவும் குதிரை சவாரி செய்ய சொல்லி தந்ததும் அப்பா தான். சாவித்திரி ரொம்ப 15 வருஷம் அப்பா மிரட்டி அவரை நைட்டு எங்கள் வீட்டுக்கு வரவே விட மாட்டாங்க. அவ்வளவு டார்ச்சர் செய்வாங்க. எங்கள் அப்பா மேலே எங்கள் அம்மாவுக்கு அலமேலுக்கும் கொல்ல காதல் இருக்கும். ஆனால் அவரை விவகாரத்து செய்யாமலே இருந்தார். உசுரே போனாலும் அவரை விட்டு போக மாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கலைச்சவர் சாவித்திரி. அவங்க பொண்ணு அவரை விட்டுட்டு துரத்தி விட்டதால் தான் சாவித்திரி அண்ணா நகருக்கு போனாங்க. முறையாக வருமானம் வரி தாக்கல் செய்யாமல் கண்டவங்களோடு உறவு வைத்து கொண்டதால் எல்லாவற்றையுமே இழந்து விட்டாங்க சாவித்திரி என கமலா செல்வராஜ் கூறியது சோசியல் மீடியாவில் அதிகமாக சர்ச்சைகளும் எழுப்பி வருது. இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.